திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி தலைமையில் பாமக உயர்மட்ட குழுவினரின் நிர்வாக கூட்டம் நடைபெற்று வருகிறது. தேர்தல் கூட்டணி குறித்து ராமதாஸ் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி தலைமையில் பாமக உயர்மட்ட குழுவினரின் நிர்வாக கூட்டம் நடைபெற்று வருகிறது. தேர்தல் கூட்டணி குறித்து ராமதாஸ் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். மக்களவை தேர்தல் கூட்டணி தொடர்பாக ஆலோசிக்கப்படுவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. முன்னாள் மத்திய அமைச்சர் மூர்த்தி உள்ளிட்டோர் இந்த ஆலோசனையில் பங்கேற்று வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. தைலாபுரத்தில் ராமதாஸ், அன்புமணி தலைமையில் பாமக உயர்மட்ட குழு கூட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சையத் வழங்க கேட்கலாம். சையத், வணக்கம். இந்த ஆலோசனை குறித்து சொல்லுங்க. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த தைலாபுரம் தோட்டத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் மற்றும் மாநில தலைவர் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் தலைமையில் பாமக உயர்மட்ட குழு கூட்டம் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இக்கூட்டணி குறித்து பாமக நிர்வாகிகளிடம் ஆலோசனையில் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஈடுபடுகின்றனர். மேலும் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் டெல்லி பாஜக மேலிட பொறுப்பாளரிடம் காணொலி வாயிலாக பேசி வருவதாகவும் தகவல் வெளியாகின. முதற்கட்டமாக பாமக உயர்மட்ட குழு 19 நிர்வாகிகளுடன் டாக்டர் ராமதாஸ் மற்றும் அன்புமணி ராமதாஸ் ஆகியோர் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து 5 மணிக்கு மேல் பாமக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இதற்கான மாநில நிர்வாகிகள் தற்போது தைலாபுரம் தோட்டத்தில் வந்துள்ளனர். மாவட்ட செயலர்கள் கூட்டம் முடிந்தவுடன் பாமக தனது நிலைப்பாட்டை தெரிவிக்கும் என தெரிவிக்கிறது. இக்கூட்டத்திற்கு தற்போது பாமக கௌரவ தலைவர் ஜி.கே. மணி, முன்னாள் மத்திய அமைச்சர் ஏ.கே. மூர்த்தி, வழக்கறிஞர் பாலு, வன்னியர் சங்க தலைவர் அருள்மொழி தேவன், தலைமை நிலை செயலாளர் அன்பழகன், பேராசிரியர் தீனன், மேட்டூர் எம்எல்ஏ சதாசிவம், மாநில பொதுச் செயலாளர் வடிவேல் ராமனர் ஆகியோர் தற்போது வருகை தந்துள்ளனர். மேலும் நிர்வாகிகள் வரவுள்ளனர். இதனைத் தொடர்ந்து 5 மணிக்கு மேல் பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெறுவதாகவும் இதில் முக்கியமான முடிவுகள் இன்னும் ஒரு அரை மணி நேரத்தில் தெரிவிப்பதாகவும் பாமக வட்டாரத்தில் தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சையத்.